38ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போரில் பெரியார் சிறை சென்றார், அண்ணா சிறை சென்றார், கருணாநிதி எந்த சிறைக்கு போனார்? திமுகவில் இருக்கணும் பதில் சொல்லணும். வினோத பிறவியாக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் அவரை பத்தி அவர் பாராட்டுறார். எங்க பார்த்தாலும் விளம்பரம், இதோ பார் ஸ்டாலின், அதோ பார் ஸ்டாலின், வருகிறார் ஸ்டாலின், மனு வாங்குகிறார் ஸ்டாலின், உட்கார்றார் ஸ்டாலின், ஓடுறார் ஸ்டாலின், வாங்குற மனுவை கொண்டு போய் வைகாத்துல கொற்றார் ஸ்டாலின். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏமாற்றுவதற்கு, பொய் சொல்லுவதற்கு ஒரு ஆட்சி என்றால் சரித்திரத்தில் ஸ்டாலின் ஆட்சி தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. உதயநிதி யார்? திமுகவுக்கு கொடி கட்டினாரா? இந்திய எதிர்ப்புக்கு போராட்டத்துக்கு வந்தாரா? எங்கேயாவது ஒரு இடத்துல இந்திய ஒழிகனாவது குரல் கொடுத்திருப்பாரா? கருணாநிதியுடைய வாரிசுகள், அவருடைய குடும்பம், பேரம் பேத்தி, நண்டு சுண்டுன்னு எல்லாமே திமுகவுக்கு நாங்க தான் மொழி போருக்கு பாடுபட்டோம், மொழி போரை நடத்தினோம் என்று இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாரிசு என்ற ஒரு தகுதியை தவிர ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த கூட்டத்தில் இருந்து நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், திருச்சியில் நீ கூடு, ஆனால் திகாரில் நேர் இருப்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெற்று விட்டது. எங்களுடைய அரசியல் வியூகங்கள் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது. 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கினான், அதுல 4.5 லட்சம் கோடியை கொள்ளடிச்சிட்டான். தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்பார் இல்லாத மாபெரும் மக்கள் தலைவர் எடப்பாடியார். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். திருச்சி உறையூரில் மாவட்ட கழக செயலாளர் ஜே. சீனிவாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார் அவர்கள் ஆற்றிய கருத்துரை உங்கள் பார்வைக்கு. எப்பக்கம் வந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், இந்தியை விரட்டி அடிப்போம் என்று வீர தழும்புகளை ஏற்று தனலுக்கு தங்கள் தேக்குமர தேகங்களை தீக்கிரையாக்கி தமிழ் மொழி காத்த வீர மரபர்களுக்கு நினைவை போற்றுகின்ற வகையில் அவர்கள் நெஞ்சில் விதைத்து சென்ற தமிழ் மொழி காப்பு போரை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற உறுதியேற்கின்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்களின் அறிவாற்றலும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மனிதநேயமும், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆளுமை திறனும் ஒருங்கே பெற்ற தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க எழுச்சியோடும் எழிலோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், அருமை சகோதரர், மாவட்ட மாணவர் அணி பொருளாளர் வணக்கம் கே. சோமு அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய உறையூர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர், முன்னாள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் NS பூபதி என்கின்ற பூபேந்திரன் அவர்களே, கருமண்டபம் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் வி. கலைவாணன் அவர்களே, புதூர் பகுதி கழகத்தின் செயலாளர் R. ராஜேந்திரன் அவர்களே, கழக பொதுக்குழு உறுப்பினர் வெள்ளமண்டி யு. பெருமாள் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற கழக நிர்வாகிகள் KPS கலியமூர்த்தி அவர்களே, ஸ்பீடு R. வேல்முருகன் அவர்களே, சேது மாதவன் அவர்களே, தினகரன் அவர்களே, தசரத பாண்டியன் அவர்களே, TKS ஹரிகரன் அவர்களே, மனோஜ்குமார் அவர்களே, AJ தினேஷ் அவர்களே, தமிழ்வாணன் அவர்களே, பிச்சைமணி அவர்களே, முருகன் அவர்களே, NR முத்தையா அவர்களே, உரந்தை P. ரவி அவர்களே, சுப்ரா அவர்களே,
அரவானூர் பன்னீர்செல்வம் அவர்களே, கே ரமேஷ் அவர்களே, செவலை சிவா அவர்களே, அனந்தகிரி அவர்களே, தர்மு என்கின்ற பிரேம்குமார் அவர்களே, அப்துல் ரசாக் அவர்களே, சுரேஷ் அவர்களே, செந்தில்நாதன் அவர்களே, ஆனந்த் பாபு அவர்களே, எஸ் ரமேஷ் அவர்களே, ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பான உரையை ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், சோதனையான காலகட்டத்தில் இந்த தொகுதியின் வேட்பாளராக நின்று வெற்றி வாய்ப்பை இழந்த என்னுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் டி ரத்னவேல் அவர்களே, இந்த மாவட்ட கழகத்தை வலிவோடும் பொலிவோடும் எழுச்சியோடும் எதிரிகளுக்கு இன்னல் தருகின்ற மாவீரனாக களம் அமைத்து கழகப் பணிகளை சிறப்பாக்கி கழக தொண்டர்களை ஒருங்கிணைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மீண்டும் உருமாற்றம் செய்கின்ற உன்னத பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு உடைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர், முன்னாள் துணை மேயர், மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ஜே சீனிவாசன் அவர்களே, மிக சிறப்பான வகையில் கருத்துக்களை எழுச்சியோடு எடுத்து எம்பி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் டாக்டர் எஸ் சூர்யா அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கின்ற 55வது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் கே வினோத்குமார் அவர்களே, ஆர் கார்த்திகேயன் அவர்களே, எம்கேபி வெஸ்ட்லி அவர்களே, ராஜாலி ஆர் சேகர் அவர்களே, ஏ சந்திரசேகர் அவர்களே, எஸ் ஜமீலா அவர்களே, ஜெயந்தி சிவா அவர்களே, எஸ் கணேசன் அவர்களே, இந்த துண்டு பிரசுரத்தில் இடம்பெற்றிருக்கின்ற கழக நிர்வாகிகளே, இடம்பெறாமல் இருக்கின்ற கழக தொண்டர்களே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உழைக்கின்ற தோழர்களே, வியாபார பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, வாக்காள பெரியோர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர், இந்த மண்ணின் மைந்தனாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கண்டெடுத்த நல்ல பிள்ளையாக, இந்த மண்ணின் செல்ல பிள்ளையாக விளங்குகின்ற என்னுடைய அருமை சகோதரர் ஜே சீனிவாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் பேசுகின்ற பெரு வாய்ப்பையும் உங்களை சந்திக்கின்ற பாக்கியத்தையும் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு நான் மீண்டும் நன்றி செலுத்த விரும்புகிறேன். இங்கே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மொழிப்போரில் தன்னுடைய தேக்குமர தேகங்களை தீக்கிரையாக்கிக் கொண்டு நஞ்சருந்தி சிறைவதைகளுக்கு இலக்காகி உயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற, அவர்கள் கொண்ட உறுதியை நெஞ்சில் ஏற்றுகின்ற இந்த நிகழ்ச்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுதோறும் தவறாமல் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால் திமுகவும் மறந்து போனதையெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டிருப்பதை போல இந்த மொழி போரையும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ஸ்டாலின் மூலக்கொத்தரத்தில் இருக்கின்ற தாளமுத்து நடராசன் என்கின்ற மொழிப்போர் தியாகிகளினுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அஞ்சலி செலுத்தினேன் என்று பெருமைப்பட இன்றைக்கு அவருடைய இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் கூட நினைக்கலாம், ஏதோ மொழிப்போரில் திராவிட முன்னேற்ற கழகம், அதிலும் கருணாநிதி தான் முன்னிலையில் இருந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்க விரும்புவது, மொழிப்போர், முதல் மொழிப்போர் 1938ஆம் ஆண்டு
அப்பொழுது ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது திணிக்கப்பட்டதை எதிர்த்து முதல் மொழிப்போர் நடத்தப்பட்டது. அந்த மொழிப்போரில் களம் கண்டு போராட்டம் நடத்தி சிறை சென்றவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் பெல்லாரி சிறையில் அன்றைக்கு தென் மாவட்டங்கள் இணைந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என்ற தனி மாநிலங்கள் இல்லாத அந்த சென்னை மாகாணத்தில் பெல்லாரி சிறையில் தந்தை பெரியார் அடைக்கப்பட்டார். சென்னை மத்திய சிறையில் பேரறிஞர் அண்ணா அடைக்கப்பட்டார். சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டவர் தாளமுத்து. சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டவர் நடராசன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவனாவது சூடு, சொர்ண, மான, ரோசா இருந்தா சொல்லு. கருணாநிதி எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? அந்த போராட்டத்தின் போது கருணாநிதி எங்கே இருந்தார்? கேட்டா திமுக காரன் டைலாக் அடிப்பான். திருவாரூர் ஊர்ல தெரு தெருவா கொடி எழுத்துக்கிட்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு திருவாரூர்ல ஊர்வலம் நடத்துறான்னு சொல்லுவான். அட முண்டங்களா, அன்னைக்கு எந்த கொடிடா இருந்தது? தீக்காவே அப்ப உருவாகல. பச்சை பொய்ய இன்னைக்கு சொல்றதுல கருணாநிதிக்கு இணை தமிழ்நாட்டு அரசியல் யாருமே இல்லை. இந்தி 38ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போரில் பெரியார் சிறை சென்றார், அண்ணா சிறை சென்றார். கருணாநிதி எந்த சிறைக்கு போனார்? திமுகவில் இருக்கணும் பதில் சொல்லணும். எதையுமே செய்யாம, இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு திருவாரூர்ல திருச்சி மாவட்டம் அன்னைக்கு அன்பில் தர்மலிங்கத்தின் மாவட்ட செயலாளர் இருந்தப்போ அவரப்ப பின்பற்றி உள்ள வந்தவர் தான் கருணாநிதி. ஆனால் இன்றைக்கு அந்த கருணாநிதியுடைய வாரிசுகள், அவருடைய குடும்பம், பேரம் பேத்தி, நண்டு சுண்டுன்னு எல்லாமே திமுகவுக்கு நாங்க தான் மொழி போருக்கு பாடுபட்டோம், மொழி போரை நடத்தினோம் என்று இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு எதையுமே செய்யாமல் சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் மட்டுமே செய்த கருணாநிதி இன்றைக்கு திமுகவை கைப்பற்றி வைத்துக் கொண்டு அவருடைய குடும்ப சொத்தாக மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய வாரிசு என்ற ஒரு தகுதியை தவிர ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஸ்டாலினுக்கே தகுதி இல்லைன்னா உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? உதயநிதி யார்? திமுகவுக்கு கொடி கட்டினாரா? இந்தி எதிர்ப்புக்கு போராட்டத்துக்கு வந்தாரா? எங்கேயாவது ஒரு இடத்துல இந்தி ஒழிகனாவது குரல் கொடுத்திருப்பாரா? எதுவுமே செய்யாமல் இந்த கட்சியை கருணாநிதி அபகரித்து ஸ்டாலினிடம் ஒப்படைத்தார். ஸ்டாலின் இன்னைக்கு உதயநிதியை இந்த கட்சியினுடைய வாரிசாக்க விரும்புகிறார். இதுதான் அண்ணா கண்ட கட்சியா? இதுதான் அண்ணா உருவாக்கிய ஜனநாயகமா? சிந்தித்து பாருங்கள். ஒரு குடும்பம் ஒரு கட்சியை ஆக்கிரமித்து இன்றைக்கு தமிழ்நாட்டையே அபகரிக்க துடிக்கிறது. இன்றைக்கு என்ன நிலைமை? இங்கே அருமை சகோதரர், என்னுடைய மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் ஜே சீனிவாசன் அவர்கள் பேசினார். நான் மழை வேறு பேசிக் கொண்டிருக்கிற அண்ணன் ரத்னவேல் அவர்கள் நீண்ட நேரம் பேச வேண்டும். நான் அதிகம் பேசிக் கொண்டிருப்பது நியாயமில்லை என்றாலும் ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லியாக வேண்டும். இந்த தொகுதி ஏனென்றால் அவர் சொன்னதை போல, மாவட்ட செயலாளர் சீனிவாசன் சொன்னதை போல, இது கே.என். நேருவின் தொகுதி. இன்றைக்கு திமுகவில் என்ன நடக்கிறது? இன்றைக்கு கேட்டா ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க திருச்சியில் வீரர் கோட்டமாம் திருச்சியில் கூடுகிறோம், திருச்சியில் கூடி 2O நிறைவேற்ற போறோம் சொல்றாரு. இந்த கூட்டத்தில் இருந்து நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், திருச்சியில் நீ கூடு, ஆனால் திகாரில் நேரு இருப்பார். இந்த கதையெல்லாம் டைலாக் எல்லாம் இடி நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெற்று விட்டது. எங்களுடைய அரசியல் வியூகங்கள் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது.
இன்றைக்கு என்ன நிலைமை? இந்த 5 ஆண்டுகளில் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல திமுக செய்த சாதனை என்ன? இந்த தொகுதிக்கு செய்த நன்மை என்ன? இந்த மாவட்டத்திற்கு செய்த நன்மை என்ன? இந்த மாநிலத்திற்கு செய்த திட்டம் என்ன? ஒண்ணுமே இல்லை. உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கிறத தவிர திமுகவினுடைய சாதனை என்ன? இந்திய அரசியலில் இதுவரை எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இன்றைக்கு 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கினான். அதுல 4 லட்சம் கோடியை கொள்ளடிச்சிட்டான். இதை கொண்டு போய் உலகத்தில் பல நாடுகளில் பதுக்கி வைத்து விட்டு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தனக்கு தானே பேசுறான். இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் எந்த அரசியல் தலைவரும் தன்னை பத்தி தானே பாராட்ட வரலாறு கிடையவே கிடையாது. அதனுடைய பலனை அனுபவித்தவர்கள், அந்த பலனை பெற்றவர்கள் பாராட்டுவார்கள். ஆனால் இந்த வினோத பிறவியாக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் அவரை பத்தி அவர் பாராட்டுறார். எங்க பார்த்தாலும் விளம்பரம், அரசு பணத்தில் கோடி கோடியாக கொட்டி கொடுத்து, நீங்க ரொம்ப வேணாம், செல்போன் எடுத்தீங்கன்னா அதுல வர மெசேஜ் எல்லாம் இவங்க விளம்பரம். சிந்தித்து பாருங்கள். நீ செஞ்சிருந்தா விளம்பரம் பண்ண தேவையில்லை. மக்களுக்கு தெரிஞ்சிருந்தா, உணர்ந்திருந்தா, அந்த பலனை அனுபவித்திருந்தா அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. ஆனா இவங்க நாள்தோறும் விளம்பரம், வகை வகையான திட்டம். இதோ பார் ஸ்டாலின், அதோ பார் ஸ்டாலின், வருகிறார் ஸ்டாலின், மனு வாங்குகிறார் ஸ்டாலின், உட்கார்றார் ஸ்டாலின், ஓடுறார் ஸ்டாலின், வாங்குற மனுவை கொண்டு போய் வைகாத்துல கொட்டார் ஸ்டாலின். இப்ப புதுசா கனவு காணுங்கள். அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் சொன்னதை போல கடந்த தேர்தலில் 525 வாக்குறுதிகள், எல்லா வாக்குறுதியும் கொடுத்தான். எந்த வாக்குறுதி நிறைவேற்றா? எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டேன். 98%. அதை கூட ஒழுங்கா சொல்றது இல்லை. ஒரு நாளைக்கு கேட்டா 98%, ஒரு நாளைக்கு கேட்டா 78, ஒரு நாளைக்கு கேட்டா 48, ஒரு நாளைக்கு கேட்டா 108. என்ன செய்தா என்று கேட்டால் எதுவுமே செய்யல. ஆனா எல்லாத்தையும் செஞ்சிட்டான். இப்படிப்பட்ட ஒரு வினோதமான வேடிக்கையான பிறவியை பார்த்திருக்கீங்களா? 525 வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை ஏன் செய்யலன்னு கேட்ட மக்கள் கிட்ட எல்லாத்தையும் செஞ்சிட்டேன்னு சொன்னா இவங்க கோமாளியா இல்ல மக்களை கோமாளியாக்குறாங்களா? ஒண்ணு வேணாம். இங்க பேசுல நிறைய சொன்னாங்க. மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கிறீங்களா? அதை எடுத்தீங்களா பாவீங்களா? மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கிற நீ எடுத்தியா? அப்புறம் சொன்னதை செஞ்சிட்டன்ற. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுக்கிறேன் தாய்மார்கள் கிட்ட வாக்குறுதி கொடுத்தியா? சிந்தித்து பாருங்கள். எதையுமே செய்யல. சொன்னதெல்லாம் அம்பக்கு. அந்த நேரத்தில் எதுக்கு வாயில வருதோ யாராவது 4 பேர் நின்று ஒரு கொடியை கட்டிட்டு, இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க அன்னைக்கு இருந்த சமூக ஆர்வலர்கள், சமூக பயனாளிகள் சொல்லி ஒரு கும்பல் சுத்திட்டு இருந்தானுங்க. அவனெல்லாம் எங்கேயாவது கொடியை கட்டிட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக, எடப்பாடியாருடைய ஆட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுட்டு போராடிட்டு இருப்பான். உடனே ஸ்டாலின் அங்கிருந்து வருவார். போய் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்னுடைய கோரிக்கை, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்ற, என்ன ஜெயிக்க வைங்க, என்ன உட்கார வைங்க, விடியல் தருகிறேன்னு சொன்னார். இன்னைக்கு எந்த கோரிக்கையை நிறைவேற்றின? அந்த போராட்டம் நடத்தின போக்கிரி பசங்களையும் காணும். இவரும் எதையை நிறைவேற்ற? இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போராட்ட களங்களின் பிறப்பிடமாக மாறி இருக்கிறது. எந்த ஆட்சியிலும் இவ்வளவு போராட்டம் இல்லை. இவரால் பொறுத்து இருந்தவெல்லாம் இன்னைக்கு போராடுறான். கேட்டா இந்த பகுதி நேர ஆசிரியர் அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க ஒண்ணுமே சொல்லல. இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தாலும், செவிலியர்களாக இருந்தாலும், துப்புரவு பணியாளர்களாக இருந்தாலும் எல்லாரும் போராடுறாங்க. என்ன அவங்க கோரிக்கைன்னா, நாங்க எங்க கோரிக்கையை நிறைவேற்றீங்களான்னு கேட்கவே இல்லை. நாங்க எங்களுடைய கோரிக்கையை திமுக தன்னுடைய வாக்குறுதியாக தேர்தலில் கொடுத்தீங்களே, திமுக சொன்ன வாக்குறுதியை ஏண்டா நிறைவேற்றன்னு கேட்கிறாங்க. பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவேன்னு சொன்னாங்க. 23 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஏன் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துறேன்னு கேட்டா, நான் ஒரு புதிய பென்ஷன் திட்டத்தை தந்திருக்கிறேன் சொல்றான். இது ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்த பென்ஷன் திட்டத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா,
அதுதான் வித்தியாசம் சொன்னான். இதை உடனே அந்த ஜியோ அந்த கூட்டமைப்பை சேர்ந்தவங்கலாம் போனா போராட்டம் நடத்த போறோம்னு சொன்னா உடனே இவங்க கூப்பிட்டு எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துச்சு ஒரு புதிய திட்டம். உடனே அவன் போய் ஒருத்தன் கேக் ஊட்டுறான், ஒருத்தன் வந்து ஸ்வீட்டு கொடுத்தான். உதயநிதியும் ஸ்டாலினும் புன்னகையோடு அவங்களெல்லாம் தழுவி இது ஒண்ணா. இன்னைக்கு அந்த அயோக்கிய பசங்களை ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. வருகின்ற 3ஆம் தேதி அந்த சங்கத்துக்கு மாற்று சங்கம் உருவாக்கி போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க கேட்கிற கேள்வி அதுதான். எங்களுடைய கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துவேன்னு சொன்னீங்க, அதை ஏன் அமுல்படுத்தல? அதுதான் அவங்களுடைய கேள்வி. அன்னைக்கு ஏற்கனவே இருந்த அமுல் திட்டம் எங்க போச்சு? எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? அதை ஏன் செய்யலன்னு கேட்டா இவன் வந்து நான் குழு அமைச்சேன் அந்த கதையெல்லாம் அவங்க கேட்கல. இன்னைக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் இன்னைக்கு அந்த வேதையில வெம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க கிட்ட இருந்து 10% பிடிக்கிறது புதிய பென்ஷன் திட்டம். அதுதான் நீங்க செய்யற. அதுக்கு அரசாங்கம் 10% போட்டு அதை மொத்தமா பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது அவங்க மொத்த தொகையும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஏறத்தாழ ஒரு 70 லட்சம் 80 லட்சம் ஒவ்வொரு இதற்கும் அவங்க பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அதுதான் புதிய பென்ஷன் திட்டம். இவன் இப்ப என்ன சொல்றான்? அந்த மொத்தமா கொடுத்திருந்தாங்கல்ல 70 லட்சம் 80 லட்சம், அத நாங்க மாசம் மாசம் உங்களுக்கு தர போறோம்னு சொல்றோம். இதான் புதிய பென்ஷன் திட்டமா? அதே 10% பிடிக்க போறாங்க. அதே 10% அரசாங்க கணக்கு பிடிச்சு வச்சு அதுல இருந்து அவங்க அதை கொடுக்கறாங்க. இன்னைக்கு ஆசிரியரும் அரசு ஊழியர் என்ன சொல்றாங்க? ஆனா முண்டமே அந்த 70 லட்சத்தை வாங்கி நாங்க பேங்க்ல போட்டோம்னா இதை விட அதிகமான பணம் எங்களுக்கு வரும். இப்போ நீங்க 60 வயசுல ரிட்டையர் ஆகிறாங்க ஆசிரியரும் அரசு ஊழியரும். 60 வயசுல ரிட்டையர் ஆகிட்ட பிறகு ஒரு 6 மாசத்துல அவங்க இறந்து போனாங்கன்னா என்ன நிலைமை? 6 மாசத்துக்கு தான் அவங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வாரிசு இருந்தா அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்க? அதுக்கு பிறகு என்ன? ஆனால் இந்த மொத்தமாக வாங்கிறது உங்களுக்கு அந்த 60 லட்சம் 70 லட்சம் அந்த மொத்த பணத்தை அவங்க கிடைச்சி அவங்க வங்கியில போட்டான்னா அவங்க இறந்தா அந்த அசல் அப்படியே இருக்கும். அதுதான் இன்னைக்கு ஆசிரியர்கள் இன்றைக்கு போராட்ட களத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. 3ஆம் தேதி எங்களை ஏமாத்திட்டீங்க, எங்க தலைவர்கள் சொல்லக்கூடிய இந்த அயோக்கிய பசங்க உங்களுக்கு விலை போயிட்டாங்க, உங்களை வச்சுக்கிட்டு நீங்க கூட்டணி அமைச்சு எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு போராட்ட களத்துக்கு வராங்க. இதுதான் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏமாற்றுவதற்கு பொய் சொல்லுவதற்கு ஒரு ஆட்சி என்றால் சரித்திரத்தில் ஸ்டாலின் ஆட்சி தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. எதையுமே செய்யல, ஆனா எல்லாத்தையும் செஞ்சன்னு சொல்ற ஒரே ஒரு மனித ஸ்டாலின் தான். சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நேரமாகிறது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். இன்றைக்கு நான் முதல்ல சொன்ன வீரர் கோட்டமாம் திருச்சியில திமுகவினுடைய தேர்தல் அறிவிப்பு மாநாடு நடக்காது, திகார் சிறையில் நடக்கும் சொன்னதுக்கு காரணம் திகார் சிறையில் நேரு இருப்பார், இருக்க வைப்போம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை ஒரு சாதாரண ஒரு விவசாயி தானே, அவர் ஒண்ணுமே இல்லை, அவரால் என்ன முடியும்னா இன்னைக்கு அவர் அடிச்சதெல்லாம் டான்ல அடிச்சு இன்னைக்கு தும்சம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்பார் இல்லாத மாபெரும் மக்கள் தலைவர் எடப்பாடியார். அவங்க அப்பாவை வச்சு அவர் முன்ன வரல, தன்னைத்தானே நிரூபித்து ஒவ்வொரு தேர்தல் களத்திலும் துரோகத்தை வென்று சூழ்ச்சிகளை முறியடித்து எதிர்ப்புகளை தும்சம் செய்து தன்னை நிரூபித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இன்னைக்கு எந்த ஆட்சியை பற்றியும் கவலைப்படாத, பயப்படாத, அஞ்சா நெஞ்சம் கொண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் உண்மை தொண்டர் அண்ணன் எடப்பாடியார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆளுமையும் ஆற்றலும் அறிவுநுட்பமும் கொண்ட ஆளுமையாக விளங்குபவர் புரட்சி தமிழர் எடப்பாடி. இன்னைக்கு எல்லாம் வித்தியாசம் பார்க்கிறான் தமிழ்நாட்டு அரசியல்ல. அதுவும் பத்திரிகை நண்பர்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, இதுவரைக்கும் எவ்வளவு தலைவர்கள் பார்த்திருக்கோம், ஆனா எந்த இடத்துல எந்த கேள்வி கேட்டாலும் விரல் நுனியில் விளக்கம் தருகின்ற ஒரே தலைவர் எடப்பாடியார். அவருக்கு இணைய யாரும் இல்லை. சிந்தித்து
சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு இந்த 4 லட்சம் கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று ஆளுநரிடத்திலே இன்றைக்கு புகார் தந்திருக்கிறார். அதற்கு தேவையான ஆதாரங்களையும் தந்திருக்கிறார். இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஓய்வு பெற்ற ஒருவரை வைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அது ஒரு பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப நாள் இல்லை. அதுக்கு தேவையானது கண்டிப்பா எடப்பாடியார் அதுக்கு தான் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. அது நல்லபடியா நடக்கும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரெல்லாம் முடியிட்டுன்னு கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய ஈடி நேருவினுடைய குடும்பத்தில் வந்த ஒரு சிபிஐ புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு வந்தாங்க. அந்த விசாரணையில் அவருடைய தம்பிகள் மணிகண்டன் நினைக்கிறேன், மணிகண்டன் 2 பேர், அவங்க சொந்தக்கார, அவங்க பினாமி வீடுகள்ல அவங்க அது சம்பந்தமா அந்த வங்கியில கடன் வாங்கிட்டு இவங்க ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதனால சிபிஐக்கு அந்த வங்கி அவங்க மேல புகார் கொடுத்தது. அந்த புகார் அடிப்படையில் அவங்க அந்த விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில் அவர்கள் விசாரணை செய்த போது பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன, பல்வேறு ஆவணங்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த ஆவணங்கள் அடிப்படையில் நேரு இந்த நகர்ப்புற வளர்ச்சி துறையில், குடிநீர் வழங்கல் துறையில் பொறியாளர்களை நியமனம் செய்தார். ஜூனியர் இன்ஜினியர்ஸ், பில்டிங் இன்ஸ்பெக்டர், இந்த போன்ற பொறியாளர் பணிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் வழியாக ஒரு தேர்வை வைத்து அதிலிருந்து இவங்க அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. ஒரு 2000க்கும் மேற்பட்ட 2300 என்னவோ. அதுல 150 பேருக்கு 888 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினார் என்பதுதான் குற்றச்சாட்டு. இந்த லஞ்சம் 2000 பேருக்கு இல்ல, 150 பேருக்கு போஸ்டிங் போட்டது. இந்த இன்டர்வியூ முடிஞ்சு அவங்களுக்கு அந்த பணியானை தயாராகிறதுக்கு முன்னே இந்த 150 பேருக்கு பட்டியல் போட்டு இந்த பட்டியலை அனுப்புனாங்க. அந்த பட்டியலுடைய இந்த போட்ட அத்தனை பேரும் அங்க நியமிக்கப்பட்டாங்க. அந்த பட்டியலை இவங்க என்ன எழுதியிருக்காங்க? இப்போ ஒருத்தர் பேரை சொன்னா, இப்ப ரவிச்சந்திரன் 8 காணி 5 ஏக்கர், இப்படி இவங்க கோட் வேர்டை வச்சு அதை எழுதியிருக்காங்க. அதை எல்லாம் சிபிஐ இன்றைக்கு கண்டுபிடித்து, இடி கண்டுபிடித்து இன்றைக்கு புகாராக தந்திருக்கு. மொத்தம் 3 புகார் இன்றைக்கு நேரு மீது இன்றைக்கு இடி தந்திருக்கு. இந்த இடி எங்கேயும் கொண்டு போய் தரல. தமிழ்நாடு போலீஸ், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை இதை ஒரு வழக்காக பதிவு செய்து இதில் உண்மைத்தன்மையை விசாரித்து சொல்லுங்கள் என்று ஆவணங்களோடு தந்திருக்கு. ஒரு நேர்மையான தமிழ்நாடு காவல்துறை என்ன செஞ்சிருக்கிறோம்? ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை இருக்கு. சிபிஐ விசாரணை கேட்கலையே, தமிழ்நாடு போலீஸ் விசாரணை தான் கேட்டிருக்கோம். தமிழ்நாடு போலீஸ் விசாரணையை ஒரு புகாரை பதிவு செய்து எஃப்ஐஆர் போடுற இன்றைக்கு வரை அவர்கள் முன்வரவில்லை. நீதிமன்றம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை வழக்கு தொடுத்திருக்கிறார். அது விசாரணைக்கு வர இருக்கு. வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக வழக்கு பதிவு செய்யப்படும். பதிவு செய்தவுடன் இடி தன்னுடைய வேலையை காட்டும். திகார் சிறைக்கு நேரு போவார். அதற்குரிய ஆவணங்களும் அதற்குரிய தேவையான நிலைமைகளும் இன்றைக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த வீர வணக்க நாளில், இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நாளில் இன்றைக்கு தமிழ் மொழியை வைத்து கொள்ளையடிக்கின்ற கொள்ளை கூட்டம், கொள்ளையடித்து உலகத்தில் பல நாடுகளில் பதுக்கி வைத்துக் கொண்டிருப்பது இருக்கின்ற இந்த கொள்ளை கூட்டம் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றப்படும் என்பது மட்டுமல்ல, ஆட்சியிலிருந்து இலங்கையிலே ராஜபக்சே வெளியேற்றப்பட்டதை போல இந்த வாரிசுகளை மையமாக வைத்து வாரிசுகளுக்காக மக்களை வதிக்கின்ற கொள்ளை கூட்டங்கள் விரட்டி அடிக்கப்படும், ஜனநாயகம் காக்கப்படும் என்பதை இந்த வீர வணக்க நாளின் சூளுரையாக எடுத்து இதற்காக உழைக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமை சகோதரர் ஜே சீனிவாசன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி
புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழை காக்க, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திட்டங்களை செயல்படுத்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற சூழலை ஏற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க.